கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவு வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தின் நாள் உன்னை தாங்குவேன். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், பயப்படாதே என்கிற வார்த்தை வேதத்தில் அநேக இடங்களில் இருக்கிறது. 365 நாட்களிலும் கர்த்தர் நம்மை பயப்படாதே என்று சொல்லுகிற அளவிலே 365 இடங்களில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இங்கே பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்ற வார்த்தை ஆதாரமாக கொண்டு கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள், எப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இந்த இரவில் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கர்த்தர் இன்று நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். இந்த உலகத்துல நாம் நேசிக்கிறவர்கள், உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு சூழ்நிலையில நம்மை விட்டு அவர்கள் விலகி விடலாம், நம்மை மறந்து விடலாம், நம்மை ஒதுக்கி விடலாம். ஆனால் கர்த்தர் நான் உன்னோடே இருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் நம்மோடு இருப்பார். அவர் யாரோடெல்லாம் இருந்தார், அவர்களோடு இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் என்ன, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும். முதலாவதாக ஆதியாகமம் 28 அதிகாரம் 15வது வசனத்துல யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபுடைய வாழ்க்கையில அநேக இடங்களில கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார். முற்பிதாக்களிலே யாக்கோபிடத்தில் கர்த்தர் அநேக சூழ்நிலைகளிலே இந்த வார்த்தையை யாக்கோபிடத்துல சொல்லுகிறார். யாக்கோபு வீட்டை விட்டு பிரிந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, நெருக்கமான ஒரு சூழ்நிலையில காணப்படுகிற வேளையில கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அவன் மிகவும் ஒரு பயந்த சூழ்நிலையில நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற சூழ்நிலையில அவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் காணப்படலாம். தேவ பிள்ளைகளே, அநேக சூழ்நிலைகள் நம்மை பயப்படுத்தலாம். அடுத்து என்ன செய்வோம் என்று சொல்லி நாம் அங்காலாய்க்கலாம். ஆனால் அன்று யாக்கோபோடு பேசிய கர்த்தர் இன்று நம்மோடு பேசுகிறார். நான் உன்னோட இருந்து நீ போகும் இடத்துல எல்லாம் உன்னை காத்து. நான் முதலாவதாக சொன்னேன், அவர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும். யாக்கோபிடத்துல சொல்லுகிறார், நான் உன்னோட இருப்பேன், அதனால போகும் இடம் எல்லாம் உன்னை காத்து. அவர் நம்மோடு இருக்கும்போது நம்மை காத்து கொள்ளுகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வருகிறது. நாம் எதிர்பாராத அநேக இழப்புகள், அநேக நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஆனா அவைகளில் எல்லாம் இருந்து கர்த்தர் நம்மை காப்பார், அவர் நம்மோடு இருக்கும்போது. இங்கே உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அவர் நம்மை கைவிடாதபடி, எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதபடி நம்மை காத்துக்கொள்வார். நான் நம்புகிறவர்கள் நம்மை கைவிடலாம், நாம் எதிர்பார்க்கிறவர்கள் நமக்கு உதவி செய்யாதபடி நம்மை கைவிட்டு விடலாம். ஆனால் இந்த இரவு வேளையில கர்த்தருடைய நாமத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்று யாக்கோபோடு சொன்ன கர்த்தர் இன்று நம்மோடு சொல்லுகிறார், நான் உன்னோடே இருப்பேன் என்று சொல்லி. அவர் நம்மோடு இருக்கும்போது அவர் நம்மை காத்து நடத்துகிறார், நம்மை கைவிடாதபடி நம்மை வழி நடத்துகிறார். 31 அதிகாரம் 3வது வசனத்திலும் கூட கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இன்னத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். இங்கே லாபான் இடத்துல இருந்து அவர் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கிறார். அங்க லாபானுடைய முகம் சரியில்லை. லாபானுடைய குமாரர்கள் யாக்கோபை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பி போ, நான் உன்னோட இருப்பேன் என்று சொல்லுகிறார்.
உன்னோடே இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் அவன் ஆ, லாபானை விட்டு அவன் தேசத்திற்கு புறப்பட்டு போகும்போது, முதலாவது லாபானுக்கு அது தெரியவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லாபானுக்கு அது தெரிந்த பொழுது அவன் 7 நாள் பிரயாணம் பண்ணி யாக்கோபை தொடர்ந்து பிடித்து யாக்கோபுக்கு தீங்கு செய்யத்தக்கதாக நினைத்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது 31ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, அன்று ராத்திரியில தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீன்மை என்று பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். நான் இதன் மூலம் சொல்லுகிற செய்தி, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது முதலாவது சொன்னார், நான் உன்னை காத்து, நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து திரும்பி வரும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். இங்கே தேசத்துக்கு திரும்புகிறான் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி. அப்பொழுது லாபான் தீங்கு செய்யத்தக்கதாக அவனை துரத்தி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில லாபானை கர்த்தர் வார்ன் பண்ணுகிறார். நீ நன்மை அல்லாமல் தீமையான எந்த காரியத்தையும் பேசக்கூடாது என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது, நமக்கு எதிராக ஏதாவது சூழ்நிலைகள் அல்லது மனிதர்களே நமக்கு தீங்கு செய்ய நினைக்கும் போது, கர்த்தர் அதை காண்கிற கர்த்தர், அதை மாற்றுகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில அந்த தீங்குக்கு ஒப்பு கொடுக்காதபடி நம்மை அவர் பாதுகாத்து வழி நடத்துவார். 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் கூட, நான் உன்னோட எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னான். நான் எகிப்துக்கு வருவேன், உன்னோடு வருவேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொன்னார். இப்பொழுது யாக்கோபு எகிப்துக்கு போவதற்கு பயப்படுகிறார். எகிப்தியர்கள் எபிரேயர்களை நேசிக்கிறவர்கள் அல்ல, எபிரேயர்கள் எத்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில எகிப்துக்கு எப்படி செல்லுவேன்? இப்பொழுது யோசேப்பு எகிப்திலே உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி அறிந்து யோசேப்பை பார்க்க வேண்டிய ஒரு ஆவல்ல, ஒரு ஆசையில இப்பொழுது யாக்கோபு காணப்படுகிறார். ஆனால் சூழ்நிலை எகிப்துக்கு போவதற்கு அவர் பயப்படுகிறார். இங்கே கர்த்தர் யாக்கோபோடு சொல்லுகிறார், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், உன்னுடனே எகிப்து வருவேன், திரும்பவும் வர பண்ணுவேன். யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. முதலாவதாகவே சொன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன்னை காத்து வழி நடத்தி உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுதலை என்று சொன்னா. அப்படியே இங்கே எகிப்துக்கு நீ போவதற்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடே வருவேன் என்று சொன்னா. வேத வசனம் சொல்லுகிறது, எபிரேயர்கள் எகிப்தியர்களுக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லி. ஆனால் இந்த யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். 47ஆம் அதிகாரம் 7வது வசனம், பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோருக்கு முன்பாக நிறுத்தினான், யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். 10வது வசனத்திலும் கூட, பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தில் நின்று புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அருவருப்பாய் நினைக்கத்தக்கதான ஒரு இடத்திலே கர்த்தர் அவனோடு இருந்த காரணத்தினால் அவன் பார்வோனை ஆசீர்வதிக்கத்தக்கதான ஒரு பெரிதான பாக்கியத்துல அவனை கர்த்தர் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது மற்றவர்கள் முன்பாக நம்மை உயர்த்தி அவர்களை நாம் ஆசீர்வதிக்கத்தக்கதான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். யாக்கோபோடு கர்த்தர் இருந்த காரணத்தினால யாக்கோபை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவனை திரும்பி வர பண்ணினார். அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அநேக பிரச்சனைகளில கர்த்தர் கூட இருந்து, லாபானை கூட யாக்கோவுக்கு தீங்கு செய்ய நினைத்த சூழ்நிலையில அதற்கு கர்த்தர் அனுமதிக்கல்ல. எகிப்துக்கு போவதற்கு பயப்பட்ட சூழல நான் வருவேன் என்று சொன்னார். இங்க எகிப்துல யாக்கோபை கனப்படுத்தினார். அவர் நம்மோடு இருக்கும்போது அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். யாக்கோபோடு கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்தார். இரண்டாவதாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும்
அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டு. இரண்டாவதாக யோசேப்பிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்த காரணத்தினால் அந்த 4வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பிடத்தில் தயை வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். இப்பொழுது சகோதரர்கள் குழியிலே தூக்கி போட்டு அங்கே விற்கிறார்கள். போத்திபார் அவனை விலைக்கு வாங்குகிறான். முதல் வசனத்துல நாம் பார்க்கிறோம், யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்து இஸ்மவேலர் இடத்தில் விலைக்கு வாங்கினான். யோசேப்புடைய சூழ்நிலை பாருங்க தேவ பிள்ளைகளே. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்த காரணத்தினால் அவன் மேல் தயவு வைத்து, நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், யோசேப்போடு கர்த்தர் இருந்த காரணத்தினால் யோசேப்புக்கு மேல அவன் தயவு வைத்தான். இதுல கூட ஒரு காரியத்தை நான் என்னுடைய சிந்தனையில நினைக்கிறேன். யோசேப்பின் மேல் தயவு வைத்தான். யோசேப்பு ஒரு பாவம் செய்ததாக அந்த போத்திபார் அறிந்தபோது அவனை சிறைச்சாலை காரணத்தில் ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவன் மேல் தயவு இருந்த காரணத்தினால், கர்த்தர் அவனோடு இருந்த காரணத்தினால் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இல்லாவிட்டால் எகிப்திய சட்டத்தின்படி அப்படிப்பட்டதான குற்றத்திற்கு நிச்சயமாக போத்திபார் அவனுடைய அதிகாரத்திற்கு அவன் அந்த யோசேப்பை கொன்றிருக்க முடியும். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்த காரணத்தினால், அவர் நம்மோடு இருக்கும்போது நம்மை தீங்குக்கு விலக்கி காக்கிற கர்த்தர் தேவ பிள்ளைகளே. யோசேப்புடைய வாழ்க்கையில செய்யாத ஒரு குற்றத்திற்கு அவன் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் 39ஆம் அதிகாரம் 21வது வசனம் கூட இப்படியா சொல்லுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தா. போத்திபார் இடத்துல அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து போத்திபார், தொடர்ந்து இங்க சிறைச்சாலைக்காரனுடைய கண்களை தயவு கிடைக்க யோசேப்போடு கர்த்தர் இருந்த காரணத்தினால் அங்க சிறைச்சாலையிலும் கூட சிறைச்சாலைக்காரனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணி அவனை அங்கே ஒரு பொறுப்புள்ளவனாக நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அதனால் தான் சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொன்னான். ஒரு சூழ்நிலையில பார்வோன் சொப்பனம் கண்ட போது பானபாத்திரக்காரன் அதை சொல்லி யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவதற்கு அது காரணமாயிருந்தது. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நாம் அறியாத காரியங்களை, நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். இங்க யோசேப்போடு கர்த்தர் இருந்த காரணத்தினால் அங்க போத்திபார் அவன் மேல் தயவு வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அப்படியே சிறைச்சாலைக்காரனும் அவன் மேல் தயவு வைத்து தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு சிறைச்சாலையில இருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறான். பார்வோனும் கூட யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவன் உண்டோ என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த பார்வோன் அறிக்கை செய்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அதற்கேற்ற கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்வார், குடும்பத்திலே செய்வார். மற்றவர்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதான கிரியைகளை இந்த இரவில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார், செய்வார். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் 41ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லு. இப்படிப்பட்டதான உயர்வு வருவதற்கு காரணம் யோசேப்போடு கர்த்தர் இருந்தா. யோசேப்போடு சொந்தங்கள் இல்லை, அவனுக்கு ஆதரவா யாரும் இல்லை. ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்த காரணத்தினால் அங்கே அவன் எகிப்துக்கு பெரிய ஒரு அதிகாரியாய் மாற்றப்படுகிறான். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னா அவர் நம்மை உயர்த்துவார். யாக்கோபுக்கு தீன்மை செய்ய தன்னுடைய மாமன் லாபான் நினைத்தான், கர்த்தர் கூட இருந்த காரணத்தினால் அதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை, காத்தா. அதுபோல இங்கே யோசேப்பு சகோதரரை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீன்மை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினா. யோசேப்போடு கர்த்தர் இருந்த காரணத்தினால் குழியிலே தூக்கி போடப்பட்ட போது அவன் அழிந்து போகவில்லை. விற்கப்பட்ட பொழுது
சிறைச்சாலையில இருந்தபோது அவன் அழிந்து போகவில்லை, கர்த்தர் கூட இருந்த காரணத்தினால். அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சதி ஆலோசனை பண்ணார்கள். அப்பொழுதும் கூட கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி யோசேப்பை காத்தார். அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிராக எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவித்து காத்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமானதாயிரு, தீயாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இங்கே மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி 5வது வசனம் கூட, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். 9வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவாவோடு சொன்னா, யோசுவாவே நான் உன்னோடு இருப்பேன். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள்லாம் கூட மோசே சொன்னாரு, நீங்கள் பலங்கொண்டு திடமானதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் தேவைக்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருவார் அப்படி என்று சொன்னார். யோசுவாவிடத்துல மோசே சொல்லுகிறது, உபாகமம் 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். மோசே தன்னுடைய இறுதி நாட்களில யோசுவாவிடத்துல சொன்னார். மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவோடு சொல்லுகிறார், நான் உன்னோடே இருப்பேன் என்று சொல்லு. இந்த யோசுவாவோடு கர்த்தர் இருந்த காரணத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற பெரிய ஒரு பொறுப்புல யோசுவாய் காணப்படுகிறார். இப்பொழுது யோர்தான் வருகிறது, யோர்தானை கடந்து செல்ல வேண்டும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அங்க நடந்தது என்ன? ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுடைய கால்கள் அந்த யோர்தான்ல பட்டபோது அந்த யோர்தான் பிரிந்து போயிட்டு ஆசாரியர்கள் அங்கே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போறார்கள். அவருடைய கால்கள் பட்ட உடனே அந்த யோர்தான் பிரிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன் என்று சொன்ன கருத்து யோசுவாவோடு இருந்த காரணத்தினால் யோர்தான் அவர்களை தடை பண்ண முடியவில்லை. தொடர்ந்து நம்ம இங்க பார்க்கும்போது எரிகோ வருகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தே. தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் துய்த்த பொழுது எரிகோ கோட்டை உடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிற செய்தி, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு முன்பாக யோர்தான் வரலாம், எரிகோ வரலாம். அதிலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தரை ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள். நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த போது இனி நமக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் அவர்கள் கானானை காண வேண்டும் என்று சொன்னால் யோர்தானை கடக்கணும், எரிகோவை கடக்கணும் என அநேக பிரச்சனைகளை வனாந்தரம் வழியாய் அவர்கள் கடந்து செல்ல வேண்டியது ஒரு கட்டாயமா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் தேவ பிள்ளைகளே. நான் கர்த்தரை தேடுகிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அநேக வேளைகளில் சோர்ந்து போகலாம். இந்த இரவில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. கானானுக்கு பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறார், நீ பரலோகத்தில் யாத்திரை செய்து கொண்டு இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அநேக தடைகளை தாண்டித்தான், அநேக போராட்டங்களை ஜெயித்துத்தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். படிக்கின்ற பிள்ளைகள் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், நிச்சயமாய் அவர்கள் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும். பரீட்சை அவர்களுடைய வாழ்க்கையில வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்களை சிக்ஷிக்கிறேன். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அநேக பரீட்சைகள் அது நம்முடைய ஒரு ஜெயத்திற்காக அனுமதிக்கப்படுகிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது முதலாவது செங்கடலை நம்ம பார்க்கிறோம். செங்கடலை தாண்டித்தான் செல்ல வேண்டும். செங்கடல் பிளந்தது. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அநேக பிரச்சனைகள், மாறா, யோர்தான், எரியோ, கர்த்தர் கூட இருந்த காரணத்தினால் அது நிச்சயமாய் முடியும். நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொன்னா, நீ பயப்படாத, நான் உன்னோடே இருக்கிறேன். அவர் நம்மோடு இருக்கும்போது யோர்தான் பிரிந்து போகும், எரிகோ நிர்மலமாகும், செங்கடல் பிளக்கும், மாறா மதனமாய் மாறும். அப்படிப்பட்டதான கிரியைகளை கர்த்தர் அங்கே செய்தார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம்
12வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இங்கே கிதியோனை பார்த்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் பாவம் செய்தார்கள். அதனால 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். அவர்கள் விதைத்தார்கள். இங்க மீதியானியர், அமலேக்கியர் எல்லாம் அறுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் மலையில, கெபியில, குகைகளில போய் அவர்கள் ஒளித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த காரணத்தினால் திரும்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அங்க அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சூழ்நிலையில இந்த கிதியோன் ஆலைக்கு புறம்பாக அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து ஒரு கர்வாலின் மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானுடைய கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போராடித்துக் கொண்டிருந்தான். இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய தூதனானவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆனா இப்பொழுது இங்கே கிதியோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான், நீர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும்? அன்று கிதியோனுடைய உள்ளத்துல வந்த எண்ணங்கள் இன்று நம்முடைய எண்ணத்திலும் காணப்படலாம். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் எங்களோடு இருந்தா எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? எங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம்? ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை நேசிக்கிற காரணத்தினால அநேக காரியங்களை நம்முடைய காரியத்துல அனுமதிக்கிறார். அதுல நான் கூட வந்து நமக்கு ஜெயத்தை தருகிறார். இங்கே 13வது வசனம், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, இப்படிப்பட்டதான காரியங்கள் ஏன் எங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி. எங்களுடைய பிதாக்கள் சொன்ன அதிசயங்கள் எல்லாம் எங்கே அப்படி என்று சொல்லி அவன் அந்த 13வது வசனத்துல இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, கர்த்தர் எங்களை எய்த்து தேசத்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று சொன்னால், இதுல ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்த கர்த்தர் என்று சொல்லி அவன் அதை நினைவுபடுத்துகிறான். அதனாலதான் 14வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போய் என்று சொல்லி. அது ஒரு சிந்திக்க வேண்டிய வார்த்தை. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போய் என்று சொன்னால் 13வது வசனத்துல கிதியோன் சொல்லுகிறதுல அவனுடைய விசுவாசம், கர்த்தர் செய்த அற்புதம் அவர் இன்றைக்கும் செய்ய முடியுங்கிற ஒரு விசுவாசம் அவனிடத்துல இருந்த காரணத்தினால் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போய் என்று சொல்லுகிறான். நான் என் குடும்பம் மிகவும் எளியது, நான் மிகவும் சிறியவன், அதற்கு அவன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்றான். 16வது வசனம், அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை அடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றான். நான் உன்னோட இருப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் கூட இருக்கும்போது ஒரு மனுஷனை முறியடிப்பது போல. மீதியானியர் மிகவும் பெரிய கூட்டமாக இருந்தார்கள். ஆனால் நீ அவர்களை முறியடிப்பாய் என்று சொல்லி நான் கூட இருக்கிற காரணத்தினால் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்துள்ள காரியம் நமக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். அங்கே ஒரு பெரிய கூட்டம் ஆயத்தமாகிறது. ஆனால் மனுஷர் எங்களால் ஜெயம் வந்தது என்று சொல்லாதபடி அவர்களை தேர்வு செய்து 300 பேரோடு கூட இந்த கிதியோன் போய் மீதியானியரை முறியடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, குடித்த அந்த 300 பேராலே நான் உன்னை ரட்சித்து மீதியானியரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னான். அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அதை நாம் அறிந்த காரியம்தான். இந்த 300 பேரோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தை ஜெயிப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் தேவையில்லை, கர்த்தர் கூட இருந்தால் போதும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் தேவ பிள்ளைகளை. இங்க கிதியோனோடு கர்த்தர் இருப்பேன் என்று சொன்னா, கிதியோ 300 பேரோடு கூட போய் மீதியானியரை முறியடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிராக எப்படிப்பட்டதான பிரச்சனை, எப்படிப்பட்டதான பெரிய கூட்டம் இருந்தாலும் அதுல இருந்து நமக்கு ஜெயத்தை தருவார். ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். பிரசங்க வாக்கியத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொன்னா, அவர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம். அங்கே யாக்கோபோடு இருந்தா
அவனுக்கு எதிராக வந்த சூழலெல்லாம் மாற்றி அவன் கர்த்தர் சொன்னது போல அவனை திரும்ப வர பண்ணினா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தா அவன் எகிப்து தேசத்துல உயர்த்தப்பட்டான். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தா தடைகள் எல்லாம் ஜெயித்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் கானானுக்கு வழி நடத்தினான். இங்க கிதியோனோடு இருந்தா மீதியான் இடத்துல இருந்து பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்தார். அப்படியே இந்த இரவுல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்களோடும் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பா. நான் ஜெபிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக, குடும்பத்திற்காக உம்முடைய சமூகத்தில் அடியேன் ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக பேர் அநேக பிரச்சனைகளால், நெருக்கங்களினால் பயந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில கர்த்தாவே, இந்த நாளில நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் உன்னோடே இருப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரோடு குடும்பத்தோடு நீர் இருந்து குடும்பங்களிலே காணப்படுகின்ற பிரச்சனைகளை நீர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் யாக்கோபோடு இருந்து அவனை திரும்பவும் வர பண்ணினீர். நீர் சொன்னபடியே அவனை ஆசீர்வதித்தீரப்பா. யோசேப்போடு இருந்து அவனை உயர்த்தினீரப்பா. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு உயர்வு உண்டாகும் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படிப்பட்டதான கிரியைகளை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்துல உம்முடைய ஜனத்திற்காக உம்முடைய கிருபையினால் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி யோசுவாவோடு இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த தடைகளெல்லாம் ஜெயிக்க நீர் கிருபை செய்தீரப்பா. கர்த்தாவே, யோர்தான் பிரிந்து போனது, எரிகோ உடைந்ததப்பா. நீர் எங்களோடு இருக்கும்போது எங்களுக்கு முன்பாய் காணப்படுகின்ற எல்லா தடைகளும் மாறும். கிதியனோடு நீர் இருப்பேன் என்று சொன்னீர். கிதியனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டீர். அப்படியே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரோடு இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. மனபாரத்தோடு இருப்பவர்களுக்கு சமாதானத்தை கொடு. வியாதியோடு பலவீனத்தோடு காணப்படுகின்ற ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் உம்முடைய கரம் தொட்டு சுகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.